மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா நாளைய தினம் நடைபெறுவதை ஒட்டி அழகர் கோவிலில் இருந்து அதிர்வேட்டுகள் முழங்க தங்க பல்லக்கில் தனது பரிவாரங்களுடன் அருள்மிகு கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்பட்டார். மதுரை அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கி வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது. விழாவை ஒட்டி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கவும் ஆண்டாள் சூடி கலைந்த திருமாலையை ஏற்றுக்கொள்ளவும் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக மதுரையை நோக்கி சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் எழுந்தருளினார். இதற்காக அழகர் கோவிலில் இருந்து நேற்றைய தினம் மாலை கொண்டநாயக்கர் மண்டபத்திற்கு கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் சங்கு சக்கரம் நேர்கம்பு வளைத்தடியுடன் கள்ளழகர் திருக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்ட தங்க பல்லக்கில் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பாக கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடத்தப்பட்ட பின்பு மேளதாளங்கள் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் அதிர்வேட்டுகள் முழங்க கள்ளழகர் தங்க பல்லக்கில் நேற்றைய தினம் மாலை மதுரையை நோக்கி புறப்பட்டார். தொடர்ந்து வழியில் உள்ள பொய்கை கரைப்பட்டி கல்லந்திரி அப்பன் திருப்பதி சுந்தரராஜப்பட்டி கடச்சநேந்தல் வழியாக வைகை கரை வரை உள்ள 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். இந்நிலையில் மதுரையின் நுழைவாயிலான 3 மாவடி பகுதியில் கள்ளழகருக்கு பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளைய தினம் காலை 5:35 மணிக்கு மேல் 5:55 மணிக்குள்ளாக கோலாகலமாக நடைபெறவிருக்கின்றது. விழாவை ஒட்டி வைகை அணைக்கரையிலிருந்து வைகை ஆற்றிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வைகை ஆற்று பகுதியில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மாநகர காவல்துறையும் மேற்கொண்டு வருகின்றது.